அடுத்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் த யூனிட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ். நியூரான்ஸ் எங்கே இருக்குது? நம்ம பிரெயினில் இருக்குது. ஜாவா டீ பாயிண்ட்ன்ற ஒரு வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட டயக்ராம் இது. திஸ் வாஸ் அ வெரி ஈஸி வே ஆஃப் கம்பேரிங் நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸையும் ஆர்டிஃபிஷியலாக அது எப்படி இருக்குதுன்ற விஷயத்தையும். Neural networks are a set of algorithms that tries to recognize the patterns, relationships, information from data through the process which is inspired by and works like the human brain. ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரியே அந்த மூளையில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஏஜென்ட்டுக்கோ ஒரு ரோபோட்டுக்கோ எடுத்துப்போம். அதுக்கு எப்படி அந்த மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அதையும் ஹியூமன்ஸ் மாதிரியே திங்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றியான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ். 2 டயக்ராம் பார்க்குறீங்க. ஒன்று நம்ம பிரெயினில் இருக்கிற விஷயம், இன்னொன்று ஒரு சிஸ்டமேட்டிக்கலி நம்ம ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராம். நம்ம பிரெயின் இருக்குது, இது நம்ம பிரெயினில் இருக்க ஒரு பர்டிகுலர் நியூரானோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு செல் இருக்கும், செல்லோட நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டென்ட்ரைட்ன்றது நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அப்போ எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு நியூரான்லேருந்து இந்த நியூரானுக்கு ஒன்று வருதுன்னு வைப்போம். அப்போ இதை இன்புட் கேரியிங் பார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இன்புட் இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகி இப்படி வெளில போகுது. அப்போ இது வெளில போகிறப்ப இந்த ஆக்ஸானை நீங்கள் எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம்னா அவுட்புட்டுன்னு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சினாப்ஸ்ன்றது என்னன்னா, இதுதான் இந்த அவுட்புட் எப்படி இருக்குல்ல, இதை இன்னொரு நியூரானுக்கு அதுக்கேற்ற இன்புட்டாக மாற்றி கொடுக்கறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸை இன்புட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, செல் நியூக்ளியஸை நோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்ஸானை அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நோடும் ஒரு வெயிட்டோடு வருது. அந்த வெயிட்டை தான் இவங்க சினாப்ஸ்ன்னு இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ சினாப்ஸ் ஆர் நத்திங் பட் வெயிட்ஸ். இதுதான் நம்ம மூளையோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரான். ஸோ இந்த நியூரான்ன்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டுக்கு அனுப்புறது. ஃபசி யூனிட்டுக்கு வர்றது தான். இப்போ இந்த இடத்துல ஃபசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபசிஃபிகேஷன் யூனிட் இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு டீஃபசிஃபிகேஷன் யூனிட் இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு இன்ஃபரன்ஸ் யூனிட் இருக்கும். இதே செட்டப் தான் இதுவும். ஆனால் இந்த இடத்துல ஃபசி லாஜிக் அந்த இன்ஃபரன்ஸ் சிஸ்டமுக்கு பதில் யூ ஹாவ் அ நியூரான். ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸை தான் நீங்கள் மேலே அந்த இதில் பார்த்துருந்தீங்க. ஸோ பேட்டர்ன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், டேட்டாலேருந்து சில தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆர்கிடெக்சர் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் இன்புட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃபுல்லாக அவுட்புட் வர மாதிரி எடுத்துப்போம். இப்போ இந்த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் நடுவில் தேர் இஸ் சம்திங் கால்ட் அ ஹிடன் லேயர். இப்போ இன்புட் இஸ் மேப்பிங் டு திஸ் ஹிடன் லேயர் அண்ட் த ஹிடன் லேயர் வில் ப்ராசஸ் அண்ட் சென்ட் இட் டு த அவுட்புட். இதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். இப்போ இன்புட் லேயர்ன்றது இன்புட் நோடுன்னு சொல்லிட்டாங்க. த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட் இஸ் ப்ரொவைடட் டு த மாடல் டு லேர்ன் அண்ட் டிரைவ் கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம். அப்போ வெளி உலகத்துலேருந்து அந்த என்விரான்மெண்ட்லேருந்து அந்த ரியல் வேர்ல்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த இன்புட் தான் இதோடைய இன்புட் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். Input nodes pass the information to the next layer called hidden layer. Hidden layer is the set of neurons where all computations are performed with the input data. There can be any number of hidden layers. The simplest network will have single hidden layer. Output layer will be the output or the conclusions of the model derived from these computations. There can be single or multiple nodes in output layer. நம்ம மேலே பார்த்த ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் அவுட்புட்டில் நிற்கிது இல்லை, that need not be a single output. It can be a layer of multiple nodes in the output. Okay. If we have a binary classification problem, the output node is 1 தான். But in case of multi-class classification, the output nodes can be more than 1. ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பைனரியில் 0 இருக்கணும் இல்லை 1 இருக்கணும், யூ ஹாவ் ஒன்லி 1 அவுட்புட். பட் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் இன் த சென்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் குரூப்பாக பிரிக்கிறீங்கன்னு எடுத்துப்போம். அப்போ குரூப்பாக பிரிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் வரும். அப்போ அவுட்புட் நோட் வில் பி மோர் தென் 1. த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் டேக்ஸ் இன்புட், கம்ப்யூட்ஸ் த வெயிட்டட் சம் ஆஃப் த இன்புட்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அ பயாஸ். பயாஸ்ன்னு ஒரு ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணுது. This computation is represented in the form of a transfer function. It determines weighted total and it's passed as an input to an activation function to produce the output. So
ஒரு வெயிட்டட் டோட்டல் இப்போ வருது இல்லையா, இன்புட் வெயிட்டோட வருது இல்லையா, இந்த வெயிட் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி இதை ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் அனுப்பி தான் அவுட்புட்டுக்கு அனுப்புது. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வில் சூஸ் வெதர் அ நோட் ஷுட் ஃபயர் ஆர் நாட். சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே லேர்னிங் பேஸ்டுன்னு தெரிஞ்சிருச்சு. வெயிட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த லேர்னிங்னு சொல்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனோட வரும், இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ உண்மை இருக்குது, இவ்வளோ பொய் இருக்குதுன்னு அதை சொல்லலாம். இல்லை உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவில் வந்து என்னால் இவ்வளோ எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும், இது வந்து என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிதிங், இட்ஸ் அ டெக்னிக் ஃபார் சேஞ்சிங் வெயிட்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் பிட்வீன் த நியூரான்ஸ். அப்போ இதை வந்து நம்ம லேர்னிங்னு சொல்கிறோம் நியூரல் நெட்ஒர்க்கோட கான்டெக்ட்ஸில். இதில் வந்து 3 விதமான லேர்னிங் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த லேர்னிங் வந்து என்ன பண்ணுதுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துப்போம். சூப்பர்வைஸ் லேர்னிங் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 வேர்ட்ஸ் இல்லை. ஸோ சூப்பர்வைஸ்ட் அண்ட் லேர்னிங். அப்போ ஒரு மிஷின் இஸ் லேர்னிங் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டேட்டா செட். அதாவது அந்த டேட்டா செட் இருக்குல்ல, அதுதான் அந்த மிஷினை வந்து கைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். They act as a supervisor or a boss to find the new data. Electronic gadgets price prediction வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஜெட்டோட ப்ரைஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, மற்ற கேஜெட்ஸ் என்ன விலையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்துக்குங்க, ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு கேஜெட்டுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் வந்து வேறு ஒரு ப்ரைஸாக இருக்கும். இவங்க ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறப்ப இதே கேஜெட், இதே மாதிரியான கேஜெட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ எலக்ட்ரானிக் கேஜெட்டில் வந்துட்டு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மொபைல் ஆக்சசரி வரைக்கும் வச்சுப்போம். ஒரு ஹெட்செட், ஒரு ப்ளூடூத் செட், இல்லைனா வந்து ஒரு பவர் பேங்க், ஒரு சார்ஜர், இந்த மாதிரி 4 ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆக்சசரி உள்ளே வருது, அதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அமேசான் சிஸ்டம் நினைக்கிறப்ப இதே மாதிரியான ஆக்சசரிஸ்க்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் அது ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி சொன்னேன். ட்ரைனிங் நடக்கிறப்ப எப்படி இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் நடக்கும்ன்றதை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இன்புட் வெக்டார் வந்துட்டு நெட்வொர்க்கு கொடுக்குறாங்க, which offers an output vector. The output vector is compared with the desired output vector. So கிடைச்ச output with expected output. An error signal is produced if there is a difference between actual and desired output vector. Based on this error signal, the weight is adjusted until the actual output is matched with the desired output. ஸோ இது வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதுனால தான் இது நியூரல் நெட்வொர்க்குக்கு கீழே இந்த அல்காரிதம்ஸை இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அல்காரிதமில் பாருங்கள், டேட்டா இருக்குது, டிசைட் அவுட்புட் என்னன்றது இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸில் ப்ராசஸ் ஆகி வெளில வர அவுட்புட். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ்ட் அவுட்புட்டுன்னு எடுத்துப்போம். இதுதான் வந்து டிசைட் அவுட்புட். அது எரராக இருந்ததுன்னா அதை எரர் என்னன்றதை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி, ஸோ ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் எனக்கு அந்த க்ரைட்டீரியா வரலன்ற பட்சத்தில் திருப்பி அதை லேர்ன் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கே வெயிட் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அது க்ரைட்டீரியா ரீச் ஆகிடுச்சான்ற பட்சத்தில் இந்த இது ஈக்குவல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணும். ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அது ட்ரெயின்டு நியூரல் நெட்வொர்க்ஸை வெளியில் அவுட்புட்டாக கொடுத்துரும். இல்லைனா இதை திருப்பி இந்த லேர்னிங் அல்காரிதத்துக்கு அனுப்பும். இந்த லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இதை வெயிட் காம்ப்யூட் பண்ணி திரும்பி இது டிசைட் அவுட்புட்டோட வந்திருக்கா அப்படின்றது செக் பண்ணும். அப்போ இன்புட் அனுப்புகிறப்ப நம்ம அவுட்புட்டும் எப்படி இருக்கணுன்றது சேர்த்தே அனுப்புகிறோம். ஸோ இமேஜின் பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், ஆர் யூ கேன் ஹாவ் லைக் சம்திங் லைக் ஃபேஸ் ரெக்கக்னிஷன். இந்த ரெக்கக்னிஷன் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்புட் இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டர்ன் ஏதோ கொடுத்துருவாங்க, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பேட்டர்ன் வருதா அப்படின்றத பார்ப்பாங்களே, அதையும் இந்த இடத்துல ஃபீட் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த இன்புட் பேட்டர்ன்லேருந்து நான் காம்ப்யூட் பண்ணி இது நான் டிசைட் பண்ண பேட்டர்னுக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி எரர் இருந்தால் திருப்பி லூப்பில் போகிற மாதிரி பார்த்துங்க. எக்ஸாக்டாக இது எப்படி நடக்குதுன்னு எடுத்துக்காதீங்க, இதை டைக்ராமேட்டிக்காக பார்க்காதீங்க, ஜென்ரலாக பாருங்கள். எரர் வந்ததுன்னா திருப்பி லூப் ஆகுது, லூப் ஆகிறப்ப அது லேர்னிங் அல்காரிதம். ஸோ இந்த லேர்னிங் அல்காரிதமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஆகிறப்பலாம் இதெல்லாம் எரர் ஸ்டேஜில் இருந்ததுன்றதையும் அதை எடுத்துக்கிட்டே வரும். இப்போ ஒரு ஸ்பேம் டிடெக்ஷன் எடுத்துக்கோங்க,
நம்ம சிலது வந்து நாட் ஸ்பேம்னு மார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயிலில் கேட்கும். நான் நாட் ஸ்பேம்னு சொல்லிட்டேன்னா இதெல்லாம் வந்து நீ நாட் ஸ்பேமில் வேணா அதுவும் ஒரு விதமான லேர்னிங் தான். யூ கேனாட் சே இட் இஸ் நாட்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேமா இல்லையான்றப்ப ஸ்பேமாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு பாசிபிலிட்டி, ஒரு லேர்னிங்னா நாட் ஸ்பேம்ன்றதை தனியாக வச்சு கண்டுபிடிக்கிறது ஒரு லேர்னிங் ப்ரொசீஜர் தான். அடுத்தது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். திஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரெடிக்ட் சம்திங் வித்தவுட் எனி சூப்பர்விஷன் ஆர் ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா. எனக்கு டேட்டாலேருந்து எந்த ஹெல்ப்பும் இல்லை. ஓகே, the program learns by dividing the data with similar characteristics into similar groups. அப்போ என்ன பண்ணும், பேட்டர்ன் ரெக்கக்னிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பேட்டர்ன் 1 மாதிரி இருக்குது, இதெல்லாம் பேட்டர்ன் 2 மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அதுவே பேட்டர்னை மேட்ச் பண்ணி குரூப் பண்ணிக்கும். In supervised learning, data are grouped relying upon similar characteristics. In this situation, there is no existing data to look for direction. இன்புட் டேட்டா மாதிரி இருக்கிறத மட்டும் குரூப் பண்ணுன்னு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் சொல்லும். இதில் இந்த மாதிரி சூப்பர்வைசர் இல்லைன்றதுனால இப்போ ஒரு 10 பீஸ் அனுப்புகிறேன்னா 3 பீஸ் ஒரே மாதிரி இருக்குது, அப்புறம் 4 ஒரே மாதிரி இருக்குது, மற்ற 3 ஒரே மாதிரி இருக்குன்னா அது 3 4 3 பிரித்து போட்டுரும். ஆனால் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 டேட்டா அனுப்புகிறேன், அதில் நான் கேட்குறது வந்து இந்த 4 தான் எனக்கு வேணும்னா இந்த 4 மட்டும்தான் அது எடுக்கும். ஆனால் இதில் நமக்கு 3 கேட்டகரியாக எடுத்து பிரித்து போட்டுரும். டியூரிங் த ட்ரைனிங் த இன்புட் வெக்டார்ஸ் ஆஃப் அ கம்பேரேட்டிவ் டைப், கம்பேர் பண்ணக்கூடிய டைப் ஆர் ஜாயின் டு ஃபார்ம் கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர்ஸ்னால் குரூப்பிங் ஆஃப் டேட்டா. At the point when a new input pattern is implemented, then the neural network gives an output response showing the class to which the input pattern belongs. அப்போ நம்ம புதுசாக ஒரு புது பேட்டர்ன் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3ன்னு எடுத்துப்போம். இப்போ நான் புதுசாக ஒரு பேட்டர்ன் கொடுக்குறேன். இந்த பேட்டர்ன் வந்து 2 மாதிரியே இருக்குதுன்னா இந்த அவுட்புட்டில் திஸ் பிலாங்ஸ் டு கிளஸ்டர் 2 அப்படின்னு சொல்லிடும். There is no feedback from the environment about what should be the ideal output and if it is either correct or incorrect. அப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி தான் எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசைட் அவுட்புட்டும் இதில் இல்லை. அதே போல் நான் கொடுக்குற அவுட்புட் அந்த இது முடிச்சுட்டு கொடுக்குதில்ல, அந்த நெட்வொர்க் கொடுக்குற அவுட்புட்லையும் கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் அங்கே சொல்கிறதுக்கான ஃபீட்பேக் இல்லை. கான்சிக்வெண்ட்லி இன் திஸ் டைப் ஆஃப் லேர்னிங் த நெட்வொர்க் இட் செல்ஃப் மஸ்ட் ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த இன்புட் டேட்டா அண்ட் த கனெக்ஷன் ஃபார் த இன்புட் டேட்டா ஓவர் த அவுட்புட். ஸோ அதுவே அதை குரூப் பண்ணி அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் என்ன விதமான ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதையும் அதுவே கண்டுபிடிச்சிக்கணுன்றது தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். This technique is used to solve control optimization issues. By using control optimization, we can recognize the best action in each state visited by the system in order to optimize some objective function. அப்போ கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன்ன்றது என்னன்னா, இங்கேருந்து நான் எந்த ஆக்ஷன் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஆப்டிமைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்டிமைசேஷன் நடக்குதுன்றப்பவே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒரு விதமான மோட்டிவேஷன், ஒரு விதமான ஃபீட்பேக் எடுக்கிறது. ஓகே, ஜென்ரல் டேர்மில் சொல்கிறேன். டிப்பிக்கலி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் when the system has a huge number of states and has a complex stochastic structure, in the sense ஒரு ரேண்டமான ஸ்ட்ரக்சர் which is not responsible to closed form analysis. இதெல்லாம் ஒன்றா வருதுன்ற மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ஃபார்மில் இல்லாமல் அங்கே செதறி கிடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. If issues have a relatively small number of states, then the random structure is relatively simple so that we can use dynamic programming. So இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் யூஸ் டு ஸ்ட்ரென்தன் த நெட்வொர்க் ஓவர் சம் டேட்டா. திஸ் ப்ரொசீஜர் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான். ஆனால் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை விட நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். The network gets some feedback from the system. This makes it fairly like supervised learning. The feedback acquired here is evaluative, not instructive. Instructiveனா இப்படித்தான் செய்யணும்னு ஃபீட்பேக் வராது, ஆனால் இது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் ஃபீட்பேக் வரும். Which implies there is no instructor as in supervised. After getting the feedback, the network performs modification to the weights to get better data.
ஸோ அனலிஸ்ட் டேட்டாவுக்காக இதை பண்ணுறாங்க. அனலிஸ்ட் டேட்டானா என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் அனலிசிஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக செய்யணும்னா இருக்கிறத அனலைஸ் பண்ணணும்ல. ஸோ எக்ஸிஸ்டிங் திங்ஸை அனலைஸ் பண்ணுறதா அனலிஸ்ட் டேட்டா நம்ம இங்கே இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்கோடைய அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் என்னன்றது போட்டிருக்கு, இன்புட் போட்டிருக்கு. ஸோ அதுவே பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு இடத்துலையும் எடுத்து கொடுக்கறத இங்கே சிம்பிள் லூப்பிங்காக காமிச்சிருக்காங்க. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் வருது, அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிக்னல் கால் த ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக்கை வச்சுட்டு இங்கேருந்து அது எரர் சிக்னல் என்னன்றதை சொல்லுது. ஸோ ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இந்த எரர் சிக்னல் சொல்லி திருப்பி இட் மேக் சம் கம்ப்யூட்டேஷன், அதாவது மாடிஃபை வெயிட்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இட் மாடிஃபைஸ் வெயிட்ஸ், அகெயின் கம்ப்யூட்ஸ், அண்ட் தென் the output is seen there. இந்த feedback evaluative சொல்லியிருக்காங்க. இது ஆர்டர் கொடுக்காது. இவாலுவேஷன் கிரைட்டீரியான்றது இது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நமக்கு சொல்லுமே தவிர நீ இப்படித்தான் செய்யணும்னு சொல்லாது. அடுத்து இதிலே சிங்கிள் பெர்செப்ட்ரான் இருக்கு. பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியுது. பெர்செப்ட்ரான் இஸ் நத்திங் பட் perceiving somethingனு நம்ம எடுத்துக்கலாம். Perceptron is a simple form of neural network. It consists of single layer where all the mathematical computations are performed. So இந்த நியூரான்ல தான் எல்லா computationsமே நடக்குது. Multilayer perceptrons are known as artificial neural networks. அதுக்கு காரணம் இதுதான் ஆக்சுவலாக ரியலாக ஒரு நியூரானை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கரெக்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம பிரெயினில் பார்த்தோம்ல அந்த நியூரானை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கரெக்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். This consists of more than one perception which is grouped together to form a multiple layer neural network. இந்த எக்ஸாம்பிளில் என்ன இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு இன்புட் லேயர் இருக்குது, அதில் மொத்தம் 6 இன்புட் நோடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஹிடன் லேயரில் பார்த்தீங்கன்னா 4 ஹிடன் நோடு இருக்குது. இதை நோடுன்னு சொல்லலாம். we can take this to be perceptrons because you are perceiving. இங்கே தான் அந்த பர்செப்ஷன் நடக்குது. அடுத்தது ஹிடன் லேயர் 2ல் மறுபடியும் 4 இருக்குது. அவுட்புட்டில் ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறப்ப நம்ம எது லேயர், எது நோடு, எதை பெர்செப்ட்ரான்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே டேர்ம்ஸ் தெரிஞ்சிக்கலாம். இதில் 2 விதமான ப்ரொபகேஷன், அதாவது மூமெண்ட் இருக்குது. ப்ரொபகேஷன் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் மூமெண்ட். ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்ன்றது இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் லேயருக்கு போகிறது, லெஃப்ட் டு ரைட். The process of moving from right to left backward, அதாவது from the output to the input layer will be called as backward propagation. Backward propagation is the preferable method. எதுக்குன்னா weights-ஐ கரெக்ட் பண்ண. See, your input is here, you have multiple layer of computation and you have your output. வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து போகக்கூடாது, இங்கேருந்து தான் நீங்கள் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேக் மூமெண்ட் கொடுக்குறப்ப யூஆர் மூவிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னா திஸ் இஸ் நத்திங் பட் பேக் ப்ரொபகேஷன். பேக் ப்ரொபகேஷன்ன்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டேட்டிங் அண்ட் ஃபைண்டிங் த ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் வெயிட்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ஸ்னு சொல்லுவோம், விச் ஹெல்ப்ஸ் த மாடல் டு மினிமைஸ் த எரர். எரர்ன்றது ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும். ஸோ அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் சொன்னால டிசைர்ட் அவுட்புட் அண்ட் ஆக்சுவல் அவுட்புட் அந்த மாதிரி. த வெயிட்ஸ் ஆர் அப்டேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்டிமைசர்ஸ். ஆப்டிமைசர்ஸ்ன்றது என்னன்னா தே ஆர் சம் மெத்தட்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் டு சேஞ்ச் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க், அதாவது டு சேஞ்ச் த வெயிட்ஸ் இன் ஆர்டர் டு மினிமைஸ் த எரர். பேக் ப்ரோபகேஷனில் கிரேடியன்ட் டிசன்ட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இது நியூ வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு மெத்தட். திஸ் வாஸ் ஆல்சோ டிஸ்கஸ்ட் இன் அ கொஸ்டின் பேப்பர். அதாவது இந்த பார்ட்டை கேட்டாங்க கொஸ்டினில், வெயிட் அப்டேட் பண்ணுறதுக்கான இது என்னன்னு. இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஓல்டு வெயிட்டுக்கும் ஒரு நியூ வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூ வெயிட்டை டபிள்யூ நியூனும் ஓல்டை டபிள்யூ ஓல்டுன்னு சொல்கிறாங்க. லேர்னிங் ரேட்டுன்றது அது என்ன விதமான லேர்னிங் வச்சுருக்கோ அதை ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. இந்த டோ இ பை டோ டபிள்யூ அது டின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ். திஸ் இஸ் அ பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான், டோ தான் ஆக்சுவலாக. ஃபார் ஈச் ஆஃப் த எக்ஸ் இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எரர். ஸோ என்ன லெவலில் இந்த எரர் சேஞ்ச் ஆகுதோ அது கூட இந்த லேர்னிங் ரேட்டை போட்டிருக்கிறாங்க. இதை போட்டுட்டு நம்ம ஓல்டு வெயிட்லேருந்து இந்த ஆல்ஃபா இன்ட்டு எரர் ரேட்டை மைனஸ் பண்ணால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் நியூ வெயிட். ஸோ ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ லேர்னிங் ரேட்டோட அந்த தப்பை நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா
ஒரு தப்பு நடக்கும், அடுத்த தப்பு நடக்கிறப்ப அந்த லேர்னிங் ரேட் வந்து உங்களுக்கு அது கூட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் ரேட் கூட அந்த எரரை நம்ம மினிமைஸ் பண்ணுறப்ப அந்த ஓல்டு வெயிட்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதை விட கம்மியாக ஒரு நியூ வெயிட் கூட நமக்கு கிடைக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் we randomly initialize the weight. In the second iteration, we change the weights of the hidden layer that is closest to the output layer. Actually, there is a diagram I want to show. This particular diagram was taken from Analytics Vidya website. இப்படி தான் வரும். எல்லா வெயிட்டையும் காம்ப்யூட் பண்ணிகிட்டே வருது. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவுட்புட் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே இந்த பயாஸ் போயிட்டு வருது. ஒரு இன்புட் மட்டும் ஃபுல்லாக மாறிட்டு வருது. இப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எப்படி நகருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் கிரேடியன்ட் டிசன்ட் பேக் ப்ரோபகேஷன். என்னால் ஜிஐஎஃப் இதில் பிளேஸ் பண்ண முடியல. தட்ஸ் வை ஐ டுக் த இமேஜ் அண்ட் கெப்ட் ஃபார் யூ. ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க்ஸ் டு கம்ப்யூட் த வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் ஆஸ் வெல் அஸ் த பயஸ். இந்த நெட் இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இங்கே ஒரு பயஸ் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னல, இந்த பயஸ் வேல்யூவும் இதோட வெயிட்டட் சம் என்னன்றது தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அதனால தான் இங்கேயும் இங்கே போயிட்டு வரக்குள்ளேயும் சரி, இது மாறுறப்பையும் சரி, திஸ் கீப்ஸ் சேஞ்சிங் இன் தட் பர்டிகுலர் GIF image. Activation function can be linear, non-linear. It is used to control the output of other neural networks across areas such as speech recognition, segmentation, fingerprint detection, cancer detection. அப்போ ஒரு பர்டிகுலர் செல்லை கொடுத்துட்டு இது கேன்சரஸ் செல்லா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிக்க யூ கேன் யூஸ் திஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ நீங்கள் கேன்சரஸ் செல்லோட சிலதை எடுத்து ட்ரைனிங் டேட்டான்னு கொடுத்துட்றீங்கன்னு வச்சுப்போம் சூப்பர்வைஸ் லேர்னிங் படி. ஸோ திஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ் புது செல் கிடைக்கிறப்ப அதை கரெக்டாக காம்ப்யூட் பண்ணி அந்த ரேஞ்ச் எடுத்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து அது கேன்சரஸ் செல்லா இல்லையா, இல்லை நீங்கள் அனுப்பிச்ச செல்லு எதெல்லாம் கேன்சரஸ் செல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ நீங்கள் கொரோனா டெஸ்ட் கூட ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பாக தான் டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஒரு இத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை ஒன்றா தான் எங்களால் போட்டு டெஸ்ட் பண்ண முடியும். அந்த சாம்பிள்ஸில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் அந்த சொல்யூஷன் கலர் எதாவது மாறுச்சுன்னா அப்போ அந்த குரூப்பில் மட்டும் எது கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னல. த சேம் திங் அப்ளைஸ் ஃபார் கேன்சர் டிடெக்ஷன். ஸோ நம்ம கொரோனா இந்த விஷயங்கள்லாம் கேட்குறோம்ல, எப்படி பண்ணுறோம் போகிறோம், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்காக இமேஜின் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி மேப் இட். ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேச வரோன்றதை நம்ம சிஸ்டம் எப்படி தெரிஞ்சுக்கும். இப்போ நான் ஹலோ அப்படின்னு சொன்னேன்னா இட் ஷுட் கெட் 5 சவுண்ட்ஸ். HELLO ஹலோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அந்த 5ஐயும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்போ அதுவும் இந்த வழியாக போய் அவுட்புட்டில் ஹலோன்னு டெக்ஸ்டில் வரும். இங்கே வாய்ஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்புட்டு, இது டெக்ஸ்டில் வந்து நிற்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஒரு கிரிமினலோட ஃபிங்கர் பிரிண்ட் நார்மலாக ஒரு 10 பேரோட இதில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் போகிறப்போ உள்ள லேயர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஒரு லேயரையும் அது காம்ப்யூட் பண்ணி அதை நீங்கள் வெயிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒன்றொன்றுத்தையும் கம்ப்யூட் பண்ணிவிட்டு எதெல்லாம் இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்கலாம். அந்த இடத்துல அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஒரே பேட்டர்னில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மட்டும் வெளில எடு அப்படின்னு சொல்கிறப்ப புதுசாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சேன்னா திஸ் பிலாங்ஸ் டு கிளஸ்டர் 2ன்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் நான் லீனியர் சொல்லியிருந்தேன். லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிம்பிள் ஸ்லோப் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்லோப் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். y is equal to mx plus c ன்னு சொல்லிட்டு if we have many layers and all the layers are linear then this is same as the linear function of the first layer. Range வந்து -infinitive to +infinitive. This can be used at only one place, that is the output layer. அடுத்து sigmoid function இருக்கு activation functionலே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு S-shaped கிராஃப்காக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது நான் லீனியர் பார்ட் இது. The value of x lies between -2 to +2 so that the value of x is directly proportional to the value of y. அப்படின்னா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் எக்ஸில் நடந்தால் கூட yயும் சேஞ்ச் ஆகும். see x is directly proportional to yனா x வந்து ப்ளஸ் ஆகிட்டே போச்சுன்னா yயும் ப்ளஸ் ஆகிட்டே போகும். x is inversely proportional to yனா x ப்ளஸ் ஆக y மைனஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆப்போசிட்டாக நடக்கும்னு நான் சொல்ல வரேன்.
இன்வெர்ஸ்லியில். டைரக்ட்லினா இது எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் இதுவும் மாறும். நான் மீனிங்காக சொல்ல வந்தேன். அடுத்து tanh ஃபங்க்ஷன். இதை டேஞ்சன்ட் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இது சிக்மாய்டை விட ரொம்ப எஃபிஷியன்ட். அதோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ மேத்தமெட்டிக்லி அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் சிக்மாய்டுன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து சிமிலர் டு ஈச் அதர், சிக்மாய்டும் tanh-ம், அண்ட் தே கேன் பி டிரைவ் ஃப்ரம் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் வெரி குட் அட் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். த ஃபங்க்ஷன் இஸ் அகெயின் நான் லீனியர் அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1. எதுக்கு இந்த ரேஞ்சு, இந்த ஃபங்க்ஷன் நேம்லாம் கொடுத்தனா ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம், உங்களுக்கு கொஸ்டின்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது.